சாண்டில்யன் அவர்களின் மண்மலர் அத்தியாயம் 49. வணிகரா வைத்தியரா? சம்பக்கும் ரவிச்சந்தும் தன்னை பற்றி கொண்டிருந்த அபிப்பிராயத்தை ஒட்டு கேட்டதால் மனதில் பூர்ண திருப்தியுடன் தனது குடிசைக்கு வந்த சக்தா குடிசை கதவை சாத்திவிட்டு தரையில் தனது தலைப்பாகை துணியை விரித்து படுத்துக்கொண்டான். கீழே இருந்த கரடு முரடான தரை அவன் முதுகை மிகவும் நோக செய்தாலும் அந்த நோவும் அவனுக்கு இன்பமாக இருந்தது. மொகலாயர் கொடுக்கும் பஞ்சனையில் படுக்கலாம், மானத்தை இழந்தாள். ஆனால் இந்த தரையின் கடுமை உடலைத்தான் வருத்துகிறது, மானத்தை அழிக்கவில்லை. என் அண்ணன் இத்தனை ஆண்டுகள் இப்படி வருந்தித்தானே ராஜபுத்திரர்களின் மானத்தை காத்திருக்கிறார் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மொகலாயரிடம் கிடைத்த வாழ்க்கைக்கும் இந்த புதிய சுதந்திர வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்த்தான். யாரோ ஒருவன் தியாகத்தில்தான் இந்து மதம் எப்பொழுதும் பிழைத்திருக்கிறது என்ற உண்மையையும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். நல்ல வேளை அண்ணனிடம் வந்து சேர்ந்தேன், இனி செத்தாலும் மானத்துடன் சாகலாம் என்று திருப்தியும் பட்டுக்கொண்டு கண்களை மூடினான். ஆனால் சம்பக்கின் குடிசையில் சம்பக்கும் உறங்கவில்லை, ரவிச்சந்தும் உறங்கவில்லை. ஹல்திகாட் போரின் நாசத்தை நினைத்து கொண்டே படுத்திருந்த அவ்விருவரில் சம்பக்கே முதலில் பேச முற்பட்டு, உங்களைத்தான் என்று ரவிச்சந்தை அழைத்தாள். என்ன என்று வினவிய ரவிச்சந்த் பக்கவாட்டில் திரும்பி மல்லாந்து கிடந்த அவள் பூ உடலுக்கு குறுக்கே தனது வலது கையை போட்டான். அவன் கை பட்டாலே உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் சம்பக்கின் உடல் அன்று சுரணையற்று கிடந்தது. ஹல்திகாட் தோல்வியின் விளைவு என்ன ஆகும் என்று கேட்டாள் சம்பக். ஹல்திகாட்டில் நாம் தோற்றதாக யார் சொன்னது என்று வினவினான் ரவிச்சந்த். 14,000 ராஜபுத்திரர்கள் மடிந்துவிட்டதாக படைத்தலைவர்கள் கணக்கு சொல்கிறார்களே. உண்மைதான், அது தோல்விதானே. வீரர்கள் தன்மானத்துக்காக போரிட்டு மடிந்ததை தோல்வி என்று சொல்ல முடியாது. ராணா சரணடைந்தால் ஒழிய ராஜபுதனம் தோல்வி அடையாது. சம்பக் சிறிது சிந்தித்தாள். நாம் ஏன் கோமுல் மீர் கோட்டைக்குள் போகவில்லை, இங்கேயே குடிசைகளை கட்டிக்கொண்டு வாழ்கிறோம் என்று வினவினாள் சம்பக் சிறிது சிந்தனைக்கு பிறகு. எதிரிகள் இந்த மலைக்காட்டுக்குள் வர முடியாது. நமது தற்சமய தலைநகராக கோமுல் மீருக்கு போனால் அந்த கோட்டையை சலீம் முற்றுகையிடலாம். ஆகவே 10 நாட்கள் கழித்து தலைநகருக்குள் நுழைவோம் என்றான் ரவிச்சந்த். 10 நாட்கள் என்ன கணக்கு என்று கேட்டாள் சம்பக். 10 என்ற என் விசேஷமானது என்ற ரவிச்சந்த் அவளை இழுத்து தன்னை நோக்கி திருப்பி இறுக அணைத்தான் வலது கையால். முன்னை விட சற்றே பருத்திருந்த அவள் மார்பு அவன் மார்பில் புதைந்தது. 10 என்ன விசேஷத்தை கண்டீர்கள் என்று அவள் கேட்டால் குனிந்த அவன் தலைக்கு தனது கழுத்தில் இடமளித்து, இன்னும் 10 நாட்களில் பெரும் மழை வரும். அதற்கு பிறகு எதிரியும் ஹல்தி காட்டில் தங்க முடியாது, நாமும் இந்த காட்டில் தங்க முடியாது. நல்ல மழையில் கோமுல் மீரை முற்றுகையிடும் திறன் முகலாயருக்கு கிடையாது. 10 என்ற எண்ணுக்கு இது ஒரு விசேஷம், இன்னொரு விசேஷமும் இருக்கிறது என்றான் ரவிச்சந்த். சற்று சும்மா இருங்கள், கழுத்தை கடிக்காதீர்கள் என்ற சம்பக் சற்றே புரண்டாள். இன்னொரு விசேஷம் என்ன என்றும் கேட்டாள். அவள் புரண்டதால் மீண்டும் அரைகுறையாக மல்லாந்த அவள் உடலில் பெருத்த தாமரைகள் இரண்டும் பெருத்தும் தடித்தும் தெரிந்தன. அவள் கழுத்தை விட்டு மீண்ட அவன் கண்களுக்கு. அவற்றை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த ரவிச்சந்த், சம்பக், பெண்கள் குழந்தையை தாங்கும் மாதமும் 10 என்றான். சம்பக்கின் முகத்தில் வெட்கரேகை ஓடியது. இந்த கணக்கை புதிதாக கண்டுபிடித்து விட்டீர்களாக்கும் என்றாள் அவள் அவன் கண்களுடன் தனது கண்களை கலந்து. கண்டுபிடிக்கவில்லை, அதன் விசேஷத்தை தெரியப்படுத்தினேன் என்றான் ரவிச்சந்த். என் விஷயத்தில் அது தவறு என்றால் சம்பக் மெல்ல நகைத்தவாறு. எது தவறு? 10 மாதம் என்பது. ஏன்? மீதி 7 மாதங்கள் தான் இருக்கின்றன என்ற சம்பக் தனது முகத்தை அவன் மார்பில் புதைத்தாள். ரவிச்சந்த் பெரிதும் சங்கடத்துக்குள்ளானான். அவளை சற்று தள்ளி பிடித்து பருத்த மார்பகத்தை கவனித்தான். இடைக்கு கீழே லேசாக இருந்த எழுச்சியையும் கவனித்தான். அந்த இடத்தில் கையை வைத்து மெதுவாக தடவினான், மிக புனிதமான பூஜா மலரை தொடுவது போல. பிறகு, என்னிடம் இத்தனை நாள் ஏன் சொல்லவில்லை என்றும் கேட்டான் சினத்துடன். புருஷர்களுக்கு கண்ணும் இல்லை கணக்கும் இல்லை என்றால் சம்பக் அவன் முகத்தை பார்க்காமலே. யார் சொன்னது? நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாய்? 3 மாதங்களாக நான் வீட்டிலேயே இருக்கிறேன், விலகவில்லை. ஆகையால் கணக்கை நீங்கள் பார்க்கவில்லை. பெண்கள் நடைமாறுதலை பார்த்தாலே தெரியும் ரகசியம், அதையும் பார்க்கவில்லை நீங்கள். ஆகையால் கண்ணும் குருடு, கணக்கும் பூஜ்யம் என்ற சம்பக் மிகுந்த வெட்கத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். எழுந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவளை நோக்கினான் ரவிச்சந்த். அவள் முகத்தில் புது பொலிவு இருந்தது. மார்பகத்தில் புது விஸ்தரிப்பு இருந்தது. வயிறு பெரிதில்லை, ஆகையால் இடையிலிருந்த முடிச்சை லேசாக தளர்த்தினான். ஆளிலை வயிறு வெள்ளி தங்க கவசம் போல லேசாக எழுந்திருந்தது.
ஏதோ பெரிய பொக்கிஷத்தை அவள் வைத்திருந்தது போல நினைத்தான். முத்து, மாணிக்கம் இவை போன்ற பொக்கிஷத்தை உள்ளே வைத்திருக்கும் சமுத்திரம் போலவும், நெருப்பை உள்ளே அடக்கியிருக்கும் வன்னி மரம் போலவும், யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்தர்வாகினியாக ஓடும் சரஸ்வதி நதியைப் போலவும் அவள் மணிவயிறு காட்சியளிப்பதை புரிந்து கொண்டான் ரவிச்சந்த். ஏதோ புண்ணிய பூமியை பார்ப்பது போல அவள் வயிற்றை பார்த்த அவன் அதை மெதுவாக தொட்டான். பயப்படாதீர்கள் என்றாள் சம்பக். அவன் அச்சத்தை கண்டு நகைக்கவும் செய்தாள். ஆனால் ரவிச்சந்த் அதை புஷ்பத்தை தொடுவது போல தொட்டான். அவள் அவன் முகத்தை பிடித்து அங்கு படுக்க வைத்தாள். அவன் கைகளில் ஒன்று அவள் மார்பின் மீது கிடந்தது. உணர்ச்சிகள் அதிகமாக புரண்டும் அவன் மார்பகத்தை தொடவும் அஞ்சினான். அவன் கையை அவளே தனது கையால் எடுத்து மார்பின் மீது வைத்து கொண்டாள். பிறகு திரும்பி அவனை அணைத்தாள். அந்த அரவணைப்புக்குள் சிக்கிய ரவிச்சந்த் திகிலுடன் அதில் இணைந்து கிடந்தான். அவள் தனது உதடுகளை அவன் காதுக்கு அருகில் கொண்டு வந்து, ஏன் இப்படி நடுங்குகிறீர்கள் என்றாள் மிக ரகசியமாக. ரவிச்சந்த் அவள் காதிடம் தனது உதடுகளை கொண்டு போனான். ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்று உளறினான். எல்லை மீறிய அவன் அச்சத்தையும் நடுங்கும் குரலையும் கவனித்த அவள் புன்முறுவல் கொண்டாள். ஏதும் நேராது, இப்பொழுதுதானே ஆரம்பம் என்று சுட்டி காட்டினாள். எனக்கு இதெல்லாம் சரியாக தெரியாது சம்பக், யாரையாவது விசாரிக்கலாம் என்றான். அவள் பெரிதாகவே நகைத்தாள். விசாரிக்கவா போகிறீர்கள் என்றும் வினவினான். நமக்கு தெரியாததை பற்றி விசாரித்தால் என்ன என்று அவன் கேட்டான். நமக்கு என்று சொல்லாதீர்கள், எனக்கு தெரியும். உனக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? என்னை காதலிக்க உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? அது இயற்கை. இதுவும் அப்படித்தான். இயற்கை அன்னை தனது பெண்களுக்கு எது எந்த காலத்தில் எப்படி என்பதை அறிவுறுத்துகிறாள் என்ற சம்பக் தனது கால்களுடன் அவன் கால்களை பிணைத்து நெருக்கினாள். பொழுது விடிந்து அரை ஜாமத்திற்கு பிறகும் சம்பக்கின் குடிசை கதவு மூடி கிடந்ததை தூரத்தில் தனது குடிசை வாயிலில் நின்ற சக்தி சிம்மன் கவனித்தான். எதையோ நினைத்து புன்முறுவல் கொண்டான். பிறகு ராணாவின் குடிசையை நோக்கி நடக்க முற்பட்டான். கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். ராணா அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். கதவை மெதுவாக மூடிக்கொண்டு வெளியே வந்தான். அதே சமயத்தில் மலையின் மீது ஒரு புறவியில் ஏறி வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிகனை கண்டு அசந்து நின்றான். இவன் எங்கே இதற்கு இங்கே வந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். வந்தவரே அதற்கு விடையளித்தார். சக்தா, ராணாவின் குடிசை எது என்று கேட்டார். அப்படி கேட்ட இதயத்துல்லாவை வியப்புடன் பார்த்த சக்த சிம்மன், நீர் எதற்காக இங்கு வந்தீர் என்று வினவினான். ராணாவை பார்க்க என்றார் இதயத்துல்லா. எதற்கு? சிகிச்சை செய்ய. நீர் என்ன வணிகரா வைத்தியரா? இரண்டும் தான் என்ற இதயத்துல்லா கூறிக்கொண்டிருக்கையிலேயே தனது குடிசைக்கு வெளியே வந்த சம்பக்கை நோக்கி, மகளே, உனக்கும் மருந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூவினார் உரக்க. சம்பக்குக்கு காயம் எதுவும் இல்லை என்றான் சக்தா. உட்காயம் இருக்கிறது என்ற இதயத்துல்லா சம்பக்கை நோக்கி நடந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 50. யுக புருஷன். கிபி 1576 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதியன்று ஹல்திகாட் சமவெளியிலும் கணவாய்களிலும் ராஜபுத்திரர்களின் இரத்தம் ஆறாக ஓடிய பின்பு இளைய நவாப் சலீம் தனது படைகளை மீண்டும் மலைப்பகுதியிலிருந்து கீழே சமநிலத்துக்கு கொண்டு சென்றான். அந்த யோசனையை மான்சிங்கே சொன்னார். மழைக்காலம் வரும், அப்பொழுது இங்கு முகாம் செய்திருப்பது நமது படைகளுக்கு ஆபத்து என்று அவர் சொன்னபடி சலீம் படைகளை கீழே இறக்க கட்டளையிட்டு மலையடிவாரத்தில் பழையபடி முகாமும் செய்தான். மொகலாய படைகள் இறங்கிய 2 நாட்களுக்குள் ஏதோ சோதிடம் தெரிந்தவர் போல இதயத்துல்லாவும் கோமல் மீரை அணைத்திருந்த பெரும் காட்டுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு சம்பக்கை பார்த்து அவள் நிலையை முகத்தோற்றத்திலிருந்தே கண்டுபிடித்த இதயத்துல்லா ரவிச்சந்தை குடிசைக்கு வெளியே இருக்க சொல்லிவிட்டு சம்பக்கை மட்டும் அழைத்து கொண்டு அவள் குடிசைக்குள் நுழைந்து அவளை நோக்கி, மகளே, உனக்கு எத்தனை மாதம் என்று வினவினார். சம்பக் தனது கண்களை நிலத்தில் ஓட்டி 3 என்று முணுமுணுத்தாள். மகளே, வைத்தியனிடம் வெட்கப்பட்டு பயனில்லை. நான் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல் என்ற இதயத்துல்லா, உனக்கு வாந்தி நின்றுவிட்டதா என்று வினவினார். இல்லை, அவ்வப்பொழுது வருகிறது என்றாள். மயக்கம்? எப்பொழுதாவது லேசாக இருக்கிறது. பாதகமில்லை. இருப்பினும் இன்னும் 1 மாத காலத்துக்கு நீ தனியாக இருப்பது சரியல்ல. நான் தனியாக இல்லை, அவர் துணைக்கு இருக்கிறார் என்றாள் சம்பக் மிக மெதுவாக. அவர் துணை இன்னும் 2 மாதங்களுக்கு கூடாது என்றார் இதயத்துல்லா. ஏன்? இதயத்துல்லா உடனடியாக பதில் சொல்லவில்லை. சங்கடத்தில் சிறிது அசைந்து நின்ற நிலையில் பிறகு மெதுவாக சொன்னார். அவர் உறவு சில அசந்தர்ப்பங்களை விளைவிக்கும். யாராவது பெண் பிள்ளைகளை துணைக்கு வைத்துக்கொள் என்று.
அவர் சொன்னதன் பொருள் அவளுக்கு நன்றாக தெரிந்ததால் மெதுவாக நகைக்கவும் செய்தாள் சம்பக். இந்த படை முகாமில் பெண்கள் யாரும் கிடையாது, எல்லோரும் கோமுல்முர் கோட்டைக்குள் இருக்கிறார்கள் என்று விளக்கவும் செய்தால் நகைப்பினூடே. அப்படியானால் நீயும் கோட்டைக்குள் போய்விடு என்று கூறிவிட்டு வெளியே சென்று தமது புரவியின் இரு பக்கங்களிலும் தொங்கிய பைகளில் ஒன்றை எடுத்து வந்து பலாச இலையில் கட்டப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தை சம்பக்கிடம் கொடுத்து, இதில் இருக்கும் சூரணத்தை தினம் ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடித்துவிடு, உடம்பிலும் தெம்பு ஏறும், பிரசவமும் சுகமாக இருக்கும் என்று கூறினார். சம்பக் பெரிதாக நகைத்தாள். இங்கு பால் ஏது என்றும் வினவினாள். நிலைமையை நன்றாக புரிந்து கொண்ட இதயத்துல்லாவின் முகத்தில் அனுதாபம் உதயமாயிற்று. ராணாவுக்கு கூட பால் கிடையாதா என்று வினவினார். அவர் குழந்தைகளுக்கு கூட கிடையாது என்றாள் சம்பக். ராணாவின் ஏழ்மையையும் தியாகத்தையும் இரண்டும் கலந்த வீர செல்வத்தையும் எண்ணி பிரமித்த இதயத்துல்லா, சம்பக் வா ராணாவை பார்ப்போம் என்று கூறி குடிசைக்கு வெளியே சம்பக் பின் தொடர நடந்தார். வெளியில் சங்கடப்பட்டு நின்று கொண்டிருந்த ரவிச்சந்தை நோக்கி, ரவிச்சந்த், என் புறவியில் இருக்கும் அந்த இன்னொரு தோல் பையையும் கொண்டு வா என்று கூறிவிட்டு சம்பக் வழிகாட்ட ராணாவின் குடிசையை நோக்கி சென்றார். குடிசைக்குள் மேவார் ராணா பிரதாப சிம்மன் பரதேசி போல தரையில் படுத்து கிடந்தார். பல போர்களை கண்ட அவரது வாள் ஒரு பக்கத்திலும் நீண்ட ஈட்டி இன்னொரு பக்கத்திலும் கிடந்தன. அந்த சூழ்நிலை மீது ஒரு முறை தமது கண்களை ஓட்டிய இதயத்துல்லா, மகளே, ராணாவை சிறிது எழுப்பு என்றார். எதற்கு என்று குறுக்கே புகுந்தான் ரவிச்சந்த். ஹல்திகாட் போரில் அவர் உடலில் பல காயங்கள் பட்டதாக மொகலாய வீரர்கள் பேசிக்கொண்டார்கள், அவற்றை பார்க்க வந்தேன் என்றார் இதயத்துல்லா. அதற்கு மேல் ரவிச்சந்தை பேசவிடாத சம்பக் ராணாவின் பக்கத்தில் அமர்ந்து, அப்பா அப்பா என்று இருமுறை அழைத்து அவர் உடல் மீது தனது கையையும் வைக்கவே ராணா சற்று புரண்டு மெல்ல கண்களை திறந்தார். கண்கள் ஜுரத்தால் செக்க செவேலென்று இருந்தன. பார்வையில் பழைய தீட்சண்யமில்லை. ஒருமுறை கண் விழித்த ராணா மீண்டும் கண்களை மூடி, சைதக் சைதக், நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அத்தனை ஜுரத்திலும் இறந்து போன தமது புரவியை பற்றி அவர் அரற்றுவதைக் கண்ட சம்பக்கின் கண்களில் நீர் சுரந்தது. ராணாவின் தலையை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டாள். அப்பா, வைத்தியர் வந்திருக்கிறார் என்று கூறியும் ராணா கண் விழிக்கவில்லை. இதயத்துல்லா தமது பையில் இருந்த ஒரு குப்பியை எடுத்து அதிலிருந்த திராவகத்தை ராணாவின் நாக்கில் பலவந்தமாக தடவினார். சிறிது நேரத்தில் ராணா மீண்டும் கண் விழித்தார். அருகில் உட்கார்ந்திருந்த நிலையில் இதயத்துல்லா அந்த மகாவீரனுக்கு தலைவணங்கி, ராணா, நான் தான் இதயத்துல்லா என்றார். ராணாவுக்கு முழு சுரணை வந்துவிடவே சம்பக்கையும் ரவிச்சந்தையும் நோக்கினார். நமக்கு பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொடுத்தவர் என்று ரவிச்சந்த் விளக்கினான். புரிந்ததற்கு அறிகுறியாக ராணா தலையசைத்தார். தங்களுக்கு வைத்தியம் செய்ய வந்திருக்கிறேன் என்றார் இதயத்துல்லா. எனக்கா? வைத்தியமா என்று வினவிய ராணா சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தது இயற்கையாக மனதில் உள்ள வீரத்தினால் மட்டுமே என்று உணர்ந்த இதயத்துல்லா, ராணா, ராஜபுத்திரர்களின் மானத்தை காக்கும் ஒரே வீரர் தாங்கள். இன்னும் போர் முடியவில்லை. சலீம் மீண்டும் வருவார். அதற்குள் உங்கள் காயங்கள் ஆற வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். ராணா புன்முறுவல் கொண்டார். என் புண்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, அவை தாமாக ஆறிவிடும் என்றார். மற்ற புண்கள் ஆறிவிடும், ஆனால் உங்கள் உடலில் துப்பாக்கி ரவை புகுந்திருப்பதால் அது ஆறாது. ஏற்கனவே இரத்த சேதம் உங்களுக்கு பெரிதும் ஏற்பட்டிருக்கிறது என்ற இதயத்துல்லா யார் அனுமதியும் கேட்காமல் ராணாவின் அங்கியை கழற்றி ரண காயங்களை பரிசோதித்தார். பிறகு துப்பாக்கி ரவி பாய்ந்த இடத்தையும் நோக்கினார். இதை முதலில் அகற்ற வேண்டும். இதை இங்கேயே செய்யட்டுமா அல்லது கோமுல்மீர் கோட்டைக்கு வருகிறீர்களா என்று வினவினார். அங்கு என்ன வேலை இப்பொழுது என்று ராணா கேட்டார். மழை வந்தால் நீங்கள் இங்கு தங்க முடியாது. தங்கள் தலைநகர கோட்டையில் தங்குவது தங்களுக்கும் நல்லது, படைகளுக்கும் நல்லது என்று இதயத்துல்லா சுட்டிக்காட்டினார். ராணா புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். நீங்கள் இங்கேயே சிகிச்சையை செய்துவிடுங்கள், பிறகு கோமுல்மீர் போகிறேன் என்று ராணா சொல்லிவிட்டு, ரவிச்சந்த், சக்தசிம்மனை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். சக்தசிம்மன் வந்ததும் இதயத்துல்லாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். அண்ணா, இதயத்துல்லா ஒரு மாணிக்கம் என்றான். ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக ராணா தலையை அசைத்தார். பிறகு சொன்னார், இவர் எனக்கு வைத்தியம் செய்வதாக சொல்கிறார் என்று. இதயத்துல்லா பெரிய வணிகர், பெரிய வைத்தியர், அவர் வந்தது நமது பாக்கியம் என்றான் சக்தா. வைத்தியத்தை இங்கு வைத்துக்கொள்வதா கோமுல்மீரில் வைத்துக்கொள்வதா என்று கேட்கிறார் இவர் என்று ராணா சொன்னார். அதை அவரே தீர்மானிக்கட்டுமே என்றான் சக்தா. இதயத்துல்லா சிறிது சிந்தித்தார். சரி, இங்கேயே வைத்தியம் செய்து விடுகிறேன் என்று கூறி தமது பைகளில் இருந்து 2-3 கத்திகள், ஒரு இடுக்கி, மருந்துகள் இவற்றை பரப்பினார். ஒரு துணியை விரித்து
பிறகு சுள்ளிகளை கொணரச் சொல்லி மெதுவாக கொழுந்துவிட்ட நெருப்பை உண்டாக்கினார். அதில் கத்திகளையும் இடுக்கியையும் காய வைத்தார். அடுத்து அகலமான பாத்திரத்தில் நீர் கொண்டு வர சொல்லி அதையும் காய்ச்சினார். சம்பக், நீ உன் குடிசைக்கு போய்விடு, சிகிச்சை முடிந்ததும் வரலாம் என்றார். நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள் சம்பக். இது ஆயுத சிகிச்சை என்றார் இதயத்துல்லா. எதுவாக இருந்தாலும் பாதகமில்லை என்று சம்பக் பிடிவாதம் பிடித்தாள். சிகிச்சையை தொடங்கினார் இதயத்துல்லா. முதலில் கத்தி வேல் காயங்களை கழுவி மருந்து போட்டார். பிறகு துப்பாக்கி ரவி காயத்தை பார்த்தார். ரவிச்சந்த், ராணாவின் கையை இறுக பிடித்துக்கொள் என்று கூறினார். தேவையில்லை என்றார் ராணா. ரவை ஆழத்தில் இருக்கிறது என்றார் இதயத்துல்லா. இருக்கட்டும், கத்தியால் தோண்ட வேண்டும். தோண்டுங்கள், அதிகமாக வலிக்கும். வலிக்கட்டும். அதற்கு மேல் ஏதும் பேசாத இதயத்துல்லா நெருப்பிலிருந்து கத்திகளில் ஒன்றை எடுத்து காயத்தில் வைத்தார். ராணா முகத்தை கூட சுளிக்கவில்லை. ரவையின் ஆழத்திற்கு கத்தியை பாய்ச்சி கிளறினார். ராணாவின் முகம் சாந்தமாக இருந்தது. பிறகு இடுக்கியை எடுத்து காயத்தின் உள்ளே செலுத்தி ரவையை பிடித்து இழுத்தார். மெதுவாக ரவை வெளியே வந்தது. குருதியும் பொங்கியது. அந்த குருதியை அடக்க இன்னொரு காய்ச்சின கத்தியை காயத்தில் வைத்து அழுத்தி சதையை தீத்தார். ராணா அதற்கும் அசையவில்லை. மருந்தை வைத்து கட்டியதும் இதயத்துல்லா பிரமை தட்டிய கண்களால் ராணாவை பார்த்து, ராணா, வேறு யாராக இருந்தாலும் இந்த சிகிச்சைக்கு அலறியிருப்பார்கள் என்று சொன்னார், குரலிலும் பிரமை ஊடுருவ. ராணா நகைத்தார். இதயத்துல்லா, புறக்காயங்கள் என்னை அசைப்பதில்லை. இந்த கையை நீங்கள் வெட்டி இருந்தாலும் கத்தியிருக்க மாட்டேன். இன்னொரு கையால் என்னால் போரிட முடியும். ஆனால் ராஜபுத்திரர் மானமிழந்து அடிமைப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள உட்காயம் இருக்கிறதே, அதுதான் எனக்கு வேதனை தருகிறது என்று கூறினார். இதயத்துல்லா ராணாவின் வீரத்தை நினைத்து பெருமிதம் கொண்டார். ராணா, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று கூறி எழுந்தார். இனி இந்த காயங்கள் தானாக ஆறிவிடும். எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்றார். இதயத்துல்லா, உமக்கு பரிசளிக்க என்னிடம் ஏதும் இல்லை என்றார் ராணா. ஒரு பரிசு கொடுக்கலாம் என்றார் இதயத்துல்லா. கேளுங்கள். கொடுப்பீர்களா? என் வாளின் மீது ஆணை. அப்படியானால் உடனடியாக கோமுல் மீருக்குள் செல்லுங்கள் என்ற இதயத்துல்லா. ராணா, ஒரு யுக புருஷனுக்கு வைத்தியம் செய்ய முடிந்ததே எனக்கு போதிய பரிசு. நீங்கள் என் சொல்லை கேட்டால் அதுதான் அந்த ஒரு பரிசு என்று கூறிவிட்டு, அடுத்து சலீம் வரும்போது நீங்கள் போரிடவும் என் யோசனையை கேட்பது நல்லது என்றார். ராணா மெதுவாக எழுந்து நின்றார். சம்பக் மீது ஒரு கையை போட்டு அவளை ஊன்றுகோலாக கொண்டார். ரவிச்சந்த் நமது படைகள் நாளையே கோமுல் மீருக்குள் நுழையட்டும் என்று உத்தரவும் இட்டார். இதயத்துல்லா ராணாவின் முன்பு மண்டியிட்டு, மகாவீரனே, உன்னை பெற்ற இந்த மண் பாக்கியம் செய்தது. உனக்கு மருத்துவம் புரிந்த என் ஜென்மமும் சாபல்யமானது என்றார். ராணா தனது முன்பு மண்டியிட்ட இதயத்துல்லாவின் தலை மீது தமது கையை வைத்தார். இதயத்துல்லா, மகா புருஷர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது என்றார். இதயத்துல்லா எழுந்து ராணாவிடமும் மற்றவர்களிடமும் விடைபெற்று சென்றார். அடுத்த 2வது நாள் ராணா தமது புதிய தலைநகரான கோமுல் மீருக்குள் நுழைந்தார். மழையும் வந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.